வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே. இன்னைக்கு டே 19, கிளாஸ் 19. நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நான், என்னை, என்னோட அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி தான் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம நான் அப்படிங்கிறத வச்சு என்னென்ன சென்டென்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம என்னென்ன தினந்தோறும் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஐ ஆம் ஹியர். நான் இப்ப ஐ வந்து பொதுவா எல்லா சென்டென்ஸுக்கும் முன்னாடி போட்டுக்கிறோம். ஐ ஐ ஆம் ஹியர். நான் இங்க இருக்கேன். ஐ ஆம் ஹியர். இப்ப நான் இங்க இருக்கேன். ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னா, நீடுனா தேவை, ஹெல்ப்னா உதவி, ஏன்னா ஒண்ணு இல்லைங்களா? அப்ப ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னா எனக்கு ஒரு உதவி தேவை. ஐ ஹாவ் அ டவுட். ஹாவ்னாலே உடைமை வார்த்தை. அப்ப என்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்ன, ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் அ டவுட். ஓகே, இப்போ நோ அப்படின்னா தெரியும், ஹர் அப்படின்னா அவளை. அப்ப ஐ நோ ஹர் அப்படின்னா எனக்கு அவளை தெரியும். மஸ்ட்னாலே கம்பல்ஷன், ஒரு கண்டிஷன். அப்ப ஐ மஸ்ட் கோ நவ் அப்படின்னா நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்னா ஐ மஸ்ட் கோ நவ். அதே மாதிரி கேன் அப்படின்னா முடியும் இல்லைங்களா? அப்போ ஐ கேன் டூ தட் அப்படின்னா என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னா ஐ கேன் டூ தட். இப்ப வில்லுனாலே ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்துல நடக்கிறத சொல்றதுக்கு வில் போட்டுக்கணும். அப்போ ஐ வில் மீட் யூ அப்படின்னா நான் உன்னை சந்திப்பேன், இனிமேல் சந்திப்பேன் அப்படின்னா ஐ வில் மீட் யூ. அடுத்ததா ஐ லவ் ரீடிங். அப்ப எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா எனக்கு புக்ஸ் ரீட் பண்றக்கோ, நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறக்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் ரீடிங். இது வந்து ஸ்கெலிட்டன், எலும்புக்கூடு மாதிரி ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு. ஓகேங்களா? இத வந்து விதவிதமான வகையில நம்மளுக்கு தகுந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறது தான் லாங்குவேஜ், மொழி, ஆளுமை. ஓகே, இப்போ ஐ ஆம் ஹியர் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா, நான் முதல்ல இங்க இருந்தேன் அப்படின்னா சிம்பிளா ஐ வாஸ் ஹியர், அவ்வளவுதான். சரிங்களா? ஃபியூச்சர்ல இந்த இடத்துல நான் இருக்க போறேன் அப்படின்னு எழுதணும்னா ஐ வில் பி ஹியர், இவ்வளவுதாங்க. இந்த டென்ஸ் காலத்தை குறிக்கிறதுக்கு இந்த மாற்றம் மட்டும் நம்ம பண்ணுனா போதும். அப்போ ஐ ஆம் ஹியர்னா இப்ப நான் இங்க இருக்கேன், ஐ வாஸ் ஹியர்னா நான் முதல்ல இங்க இருந்தேன், ஐ வில் பி ஹியர் அப்படின்னா நான் இனிமே இங்கே இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி ஹியர். ஓகே, அடுத்ததா இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், ஒரு உதவி வேணும். இந்த உதவியை மாத்திட்டு வேற எது நம்மளுக்கு தேவையோ இந்த பிளாக்ல, இந்த பாக்ஸ்ல நம்ம இங்க எந்த வார்த்தை வேணாலும் சொருகிக்கலாம். இப்ப ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னா எனக்கு ஒரு உதவி வேணும் இல்லைங்களா? இப்போ எனக்கு ஐ நீட் அ புக் அப்படின்னா எனக்கு ஒரு புக்கு வேணும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு வைங்க, ஐ நீட் அ ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஐ நீட் அ ஹவுஸ் ஃபார் ரெண்ட் அப்படின்னு எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா ஐ நீட் அ ஹவுஸ். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிட்டா சென்டென்ஸ் ஒரு பக்காவான சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். ஐ நீட் அ ஹெல்ப், ஐ நீட் அ புக், ஐ நீட் அ ஃப்ரெண்ட், ஐ நீட் அ ஹவுஸ். ஓகே, இப்போ எனக்கு சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னா ஐ நீட் ஏவை எடுத்துடணும், ஏன்னா ஒன்று. ஓகேங்களா? ஐ நீட் ஃபுட், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இல்லாட்டி ஐ நீட் an ஐஸ்கிரீம். ஓகேங்களா? இதுதான் சென்டென்ஸ். ஓகே, அடுத்து ஐ ஹாவ் அ டவுட் அப்படின்னா ஹாவ்னா இருக்கு, அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா இந்த ஹாவ்னா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டவுட்டுக்கு பதிலா நம்ம என்னென்ன போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு திட்டம் இருக்கு, ஐ ஹாவ் அ பிளான். ஓகேங்களா? ஐ ஹாவ் அ ஃபியூச்சர் பிளான். எனக்கு இந்த மாதிரி என்ன இருக்கு, ஐ ஹாவ் அ கார் எழுதிக்கலாம். சரிங்களா? என்னென்ன இருக்கு, ஐ ஹாவ் an எஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கங்க, எனக்கு ஒரு எஸ்டேட் இருக்குதுப்பா அப்படின்னா ஐ ஹாவ் an எஸ்டேட். ஓகே, இதுதான் வந்து ஐ ஹாவ் அ டவுட், ஐ ஹாவ் அ பிளான், ஐ ஹாவ் அ கார்,
ஐ ஹாவ் an estate. இப்போ எனக்கு அவளை தெரியும், ஐ நோ ஹர். ஓகே, இதே எனக்கு அவளை தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ஐ டு நாட் நோ ஹர். ஐ டோன்ட் நோ ஹர், அவ்வளோதான். இந்த டு நாட்டை டோன்ட்னு போட்டு போகிறோம். டு நாட், டோன்ட். ஓகே, அப்போ ஐ டோன்ட் நோ ஹர், ஐ நோ ஹர். இப்போ ஹருக்கு பதிலாக என்னவா மாற்றலாம்? ஹிம். ஹர்னா அவளை, அவளை எனக்கு தெரியும். ஹர்ரை எப்படி மாற்றலாம்? ஹிம்மா மாற்றிக்கலாம். எனக்கு அவனை தெரியும் அப்படின்னா ஐ நோ ஹிம். எனக்கு அவங்கள தெரியும்னு வச்சுக்கோங்க, ஐ நோ தெம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க ஐ நோ எவ்ரி ஒன் அப்படின்னா எனக்கு எல்லாத்தையுமே தெரியும்ப்பா, ஒவ்வொருத்தரையும் தெரியும் அப்படின்னா ஐ நோ எவ்ரி ஒன். ஓகே, இது இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ். எனக்கு தெரியாதுன்னா ஐ டு நாட் நோ ஹர். அவளை தெரியும்னா ஐ நோ ஹர். அவனை தெரியும்னா ஐ நோ ஹிம். அவங்கள எல்லாத்தையும் தெரியும்னா ஐ நோ தெம். எனக்கு ஒவ்வொருத்தரையும் தெரியும் அப்படின்னா ஐ நோ எவ்ரி ஒன். இப்போ ஐ மஸ்ட் கோ நவ் அப்படின்னா இப்போ நான் போகணும் இல்லைங்களா? இப்போ நான் இப்போ அப்படின்னா நவ். நாளைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஐ மஸ்ட் கோ டுமாரோ. சிம்பிள். நாளைக்கு போகணும் அப்படின்னா டுமாரோ. அடுத்த வாரம் போகணும்னு வச்சுக்கோங்க, ஐ மஸ்ட் கோ நெக்ஸ்ட் வீக். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஐ மஸ்ட் கோ. இப்போ இந்த கோவை எப்படி மாற்றலாம்? கோன்னா போகிறது. இப்போ இதவே ஆப்போசிட்டாக கம்முன்னு போட்டிங்கன்னு வைங்க, ஐ மஸ்ட் கம் நவ். ஓகே, ஐ மஸ்ட் கம் நவ். ஐ மஸ்ட் கம் டுமாரோ. நாளைக்கு நான் வந்தாகணும். ஐ மஸ்ட் கம் நெக்ஸ்ட் வீக். என்ன வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ மஸ்ட்னா கண்டிஷன், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஐ மஸ்ட் கோ அப்படின்னா கண்டிப்பாக நான் போய் ஆகணும். இந்த மஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஷுட்டுங்கிற வார்த்தை கூட போட்டுக்கலாம். மஸ்ட்டும் ஷுட்டும் சேம் மீனிங். அப்போ ஐ ஷுட் கோ நவ், ஐ ஷுட் கோ டுமாரோ, யூ ஷுட் கம் அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்தாகணும். மஸ்ட்டும் ஷுட்டும் சேம் மீனிங். ஓகே, அடுத்ததா ஐ கேன் டூ தட் அப்படின்னா என்னால் அதை செய்ய முடியும். என்னால் முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஐ காண்ட் டூ தட். ஐ காண்ட் டூ தட், சிம்பிள். ஓகே, அதே மாதிரி ஐ வில் மீட் யூ டு, ஐ வில் மீட் யூ. நான் இனிமே உன்னை சந்திப்பேன், ஐ வில் மீட் யூ. இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணலாம்? சேம் ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரி, ஐ வில் மீட் யூ டுமாரோ. நாளைக்கு நான் உன்னை சந்திப்பேன். அதே மாதிரி அடுத்த வாரம் நான் சந்திப்பேன் அப்படின்னா ஐ வில் மீட் யூ. இப்போ நான் மீட் பண்ண மாட்டேன், உன்னை நான் சந்திக்க மாட்டேன்னு வைங்க, ஐ வில் நாட் மீட் யூ. ஐ வில் நாட் மீட் யூ டுமாரோ, ஐ வில் நாட் மீட் யூ நெக்ஸ்ட் வீக். எப்படி வேணாலும் எழுதலாம். அதே மாதிரி அடுத்ததா ஐ லவ் ரீடிங் அப்படின்னா எனக்கு எது பிடிக்கும்? படிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் ரீடிங். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஐ லவ் ஸ்விம்மிங், ஐ லவ் பிளேயிங், ஐ லவ் டான்சிங், ஐ லவ் மை ஃபேமிலி சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ லவ் இந்தியா, எல்லாமே இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் வரும். இன்னும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஆம் அ பாய், நான் ஒரு பையன். ஐ ஆம் அ பாய். இப்போ முழு ஆண் பிள்ளையா இருக்கேன், ஆம்பளையா இருக்கேன். முதல்ல நான் பையனா இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் அ பாய். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஐ வாஸ் அ பாய். த சேம் அப்ளைஸ் ஹியர். ஐ ஆம் அ கேர்ள், ஐ வாஸ் அ கேர்ள். ஓகேங்களா? இது ஒரு சாய்ஸு. இப்போ ஐ ஆம் அ கண்டக்டர், நான் என்னவா இருக்கேன்? நான் ஒரு கண்டக்டரா இருக்கேன். நான் ஒரு ஒர்க்கரா இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் அ ஒர்க்கர், ஐ ஆம் அ கண்டக்டர். இது எல்லாம் இந்த ஃபார்மேட் ஆஃப் சென்டென்சஸ்ல வரும். ஐ கேன் ரன், என்னால் ஓட முடியும். ஐ கேன் ஜம்ப், என்னால் குதிக்க முடியும். இப்போ என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஐ கேன் ரன் அப்படின்னா ஐ கேன் சிங், என்னால் பாட முடியும். என்னால் ஆட முடியும். ஐ கேன் டான்ஸ், என்னால் வேலை செய்ய முடியும். ஐ கேன் ஒர்க், என்னால் திங்க் பண்ண முடியும். என்னால் யோசிக்க முடியும். ஓகேங்களா? என்னால் உதவ முடியும். ஐ கேன் ஹெல்ப். இந்த மாதிரி எவ்வளோ சென்டென்சஸ் நம்ம என்னென்னலாம் செய்வோமோ அதெல்லாம் இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஐ லைக் கேக், எனக்கு எது பிடிக்கும்? கேக் பிடிக்கும். அப்போ என்னென்ன பிடிக்கும்? எனக்கு பிஸ்கட்ஸ் பிடிக்கும், எனக்கு வந்து மேகி பிடிக்கும், எனக்கு பிரியாணி பிடிக்கும், எது வேணாலும். எனக்கு நாய்களை எல்லாம் பிடிக்கும், எனக்கு பூனை வளர்த்துறது பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் டாக்ஸ், ஐ லைக் கேட்ஸ். கார் பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் கார்ஸ்.
இது எல்லாம் இங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஐ see a cat. நான் இப்போ ஒரு பூனையை பார்த்துட்டு இருக்கேன். என்னால ஒரு பூனையை பார்க்க முடியுது. நான் ஒரு பூனை என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா ஐ see a cat. இந்த எதை பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த கேட்டுக்கு பதிலாக நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ஐ see a ground அப்படின்னா நான் ஒரு கிரவுண்டை பார்த்துட்டு இருக்கேன். ஐ கேன் see a ஸ்கூல் அப்படின்னா ஒரு ஸ்கூல் என் கண்ணுக்கு தெரியுது. நான் ஒரு ஸ்கூலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ see a cat, ஐ see a ground, ஐ see a ஸ்கூல். என்கிட்ட ஒரு பென் இருக்கு. ஐ ஹாவ் அ பென் அப்படின்னா என்கிட்ட ஒரு பென் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பென்னுக்கு பதிலாக நம்ம என்னென்ன எழுதலாம்? எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹாவ் அ டார்கெட். எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு. ஆம்பிஷன் இருக்கு. ஆம்பிஷன். ஓகே, டார்கெட்னா ஒரு நம்ம எது குறி பார்த்து வச்சிருக்கோமோ அது இலக்கு வந்து டார்கெட்டு. ஆம்பிஷன்னா ஒரு நோக்கம். ஓகே, ஆம்பிஷன் ஒரு லட்சியம்னா ஆம்பிஷன். அப்போ ஐ ஹாவ் அ டார்கெட், ஐ ஹாவ் an ஆம்பிஷன். ஏ ஆகாது, இங்கே ஆன் வரும். ஓகே, ஐ ஹாவ் an ஆம்பிஷன். இப்போ ஐ ஹாவ் எ கார் அப்படின்னா ஒரு கார் இருக்கு என்கிட்ட. என்கிட்ட ஒரு பழைய வீடு இருக்குன்னு வச்சுக்கங்க. ஐ ஹாவ் an ஓல்டு ஹவுஸ். ஓகே, அப்போ என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நம்ம எழுதி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஐ எம் ஹாப்பி. என்ன நிலையில் இருக்கும்? நான் சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் ஹாப்பி. நான் சோகமா இருக்கேன்ப்பா அப்படின்னா ஐ எம் சேட். ஓகேங்களா? அப்போ நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். ஐ எம் டயர்டு. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஐ எம் ஹெல்தி. நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஹெல்தி. ஓகே, இப்போ எனக்கு எங்க அம்மாவன்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் மை மாம் அப்படின்னா இந்த மாமுக்கு பதிலாக உங்களுக்கு எது எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த இடத்துல நீங்க மை போட்டால் என்னுடையன்னு அர்த்தம். அப்போ ஐ லவ் மை மாம் அப்படின்னா ஐ லவ் மை டேட். ஓகே, ஐ லவ் மை சைல்டு, ஐ லவ் மை கார், ஐ லவ் மை டாக். ஓகே, எது வேணாலும் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ஃபார்மட் ஆஃப் சென்டென்ஸ். ஐ ஈட் ரைஸ். நான் என்ன சாப்பிடுவேன்? நான் அரிசி, நான் சாதம் சாப்பிடுவேன். ஐ ஈட் ரைஸ். அப்போ ரைஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதலாம்? சப்பாத்தி எழுதலாம், பரோட்டா எழுதலாம், எது வேணாலும். ஐ ஈட் ரைஸ். ஐ ஈட் வெஜிடேரியன் ஃபுட். அப்போ நான் வந்து சைவ உணவு சாப்பிடுவேன். ஐ ஈட் நான் வெஜிடேரியன் அப்படின்னா நான் அசைவ உணவு சாப்பிடுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம எப்படி வேணாலும் ஐ அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் பார்ப்போம். ஐ லவ் டீச்சிங். எனக்கு என்ன பிடிக்கும்? சொல்லி கொடுக்கறது பிடிக்கும். என்ன? இங்கிலீஷ். யாருக்கு? டு மை ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய மாணவர்களுக்கு, மாணவியருக்கு. அப்படின்னா ஐ லவ் டீச்சிங் இங்கிலீஷ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி நம்ம பிரித்து படித்து பழகிட்டோம்னா எழுதுறக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கும் நம்மளுக்கு ஃபியூச்சரில் ஈஸியாக இருக்கும். அப்போ ஐ லவ் டீச்சிங்கே ஒரு தனி சென்டென்ஸ் தான். எனக்கு என்ன பிடிக்கும்? ஐ லவ் டீச்சிங். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஒரு சென்டென்ஸை பெருசாக பண்ணியிருக்கோம். ஐ லவ் டீச்சிங் என்ன? இங்கிலீஷு. யாருக்கு? டு மை ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி தான் பிட் பை பிட்டாக நம்ம எழுதி பழகிக்கணும். இப்போ இது கூடவே நம்ம எத்தனை வேணாலும் ஜாயின் பண்ணலாங்க. ஐ லவ் டீச்சிங் இங்கிலீஷ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்லாம் சொல்லலாம். சரிங்களா? ஐ வில் கால் யூ. இதே ஒரு சென்டென்ஸ் தான். நான் உன்னை கூப்பிடுவேன், அழைப்பேன். எப்போ? ஒன்ஸ் ஐ ரீச் ஹோம். நான் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே உன்னை நான் கூப்பிடுவேன். ஐ திங்க். நான் யோசிப்பேன். ஓகே, ஐ திங்க் என்ன? திஸ் புக் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ இந்த புக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஐ திங்க் நான் நினைக்கிறேன். ஐ ஹாவ் நெவர் சீன் சச் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். அப்போ நான் வந்து இவ்வளோ அழகான ஒரு பெயிண்டிங் படத்தை இது வரைக்கும் நான் முன்னாடி பார்த்ததே இல்லை. நெவர் சீன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே பார்த்ததில்லை. ஐ ஃபொகாட். நான் மறந்துட்டேன். ஐ ஃபொகாட் எதை? டு பிரிங் மை நோட் புக். எப்போ? டுடே.
அப்போ ஐ forgot, நான் மறந்துட்டேன். டு பிரிங், கொண்டுட்டு வர்றதுக்கு. எதை? என்னுடைய நோட் புக்கை. எப்போ? இன்னைக்கு. அப்போ ஐ forgot டு பிரிங் மை நோட் புக் டுடே. நான் இன்னைக்கு என்னோட நோட் புக்கை கொண்டுட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். ஐ am லேர்னிங், இதே ஒரு சென்டென்ஸ் தான். நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன? டு பிளே த கிட்டார். டு பிளே, வாசிக்க. எதை? த கிட்டார். ஓகே. அப்போ ஐ எம் லேர்னிங். லேர்னிங்னா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸ்டடியிங், படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஸ்டடியிங் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஆழ்ந்து ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டடியிங். சும்மா ஒரு கதை புக்கோ ஒரு நியூஸ் பேப்பரோ படிக்கிறோன்னா ரீடிங். ஓகே. ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ மை பெஸ்ட் அப்படின்னா நான் எப்பயுமே ஒவ்வொரு வேலையும் முடிந்த வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செய்யறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், முயற்சி செய்வேன் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ஐ என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலி. ஐ என்ஜாய் அப்படின்னா நான் மகிழ்ச்சி அடைவேன், ஆனந்தம் அடைவேன். எப்போ? ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலி. என் ஃபேமிலி கூட நான் என் நேரத்தை செலவழிக்கும் பொழுது நான் ரொம்ப ஆனந்தமா இருப்பேன், என்ஜாய் பண்ணுவேன் அதைய. அப்படின்னா ஸ்பெண்டிங் டைம். இப்போ இந்த வித் அப்படிங்கிறது உடன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என் ஃபேமிலி உடன், என்னோட குடும்பத்தாருடன் நேரம் செலவழிக்கும் பொழுது நான் ஆனந்தமா இருப்பேன். ஐ பிலீவ் எவ்ரிதிங், நான் எல்லாத்தையுமே நம்புவேன். ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், இது எக்ஸ்ட்ரா. ஐ பிலீவ் எவ்ரிதிங் அப்படிங்கிறதே ஒரு சென்டென்ஸ் தான். நான் எல்லாத்தையுமே, ஒவ்வொன்றையும் நான் நம்புவேன். ஓகே. ஐ பிலீவ் எவ்ரிதிங். இப்போ ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு காரணத்தோட தான் நடக்குது அப்படிங்கிறத நான் நம்புறேன் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ். ஐ பிலீவ் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் அப்படின்னா நிகழ்றது, நடக்கிறது. எதுக்கு? ஃபார் அ ரீசன், ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. ஐ வாண்ட் டு பிகம் அ ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர். அப்போ நான் ரொம்ப சரளம். ஐ வாண்ட் டு பிகம் அப்படின்னா நான் உருவெடுக்கணும், உருவாகணும், நான் ஆகணும். அப்படின்னா என்னவாகணும்? எ ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் அப்படின்னா ஆங்கிலத்தில் ரொம்ப சரளமாக, ஃப்ளூயண்ட்னா சரளம், சரளமாக பேசுகிறவனா ஆகணும். அப்படின்னா ஐ வாண்ட் டு பிகம் எ ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர். ஓகே. இன்னைக்கு நாம ஐ அப்படிங்கிற வேர்டு சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு படித்தோம். இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் வர்ற கிளாஸ்கள்லாம் நம்ம படிப்போம். இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் a lot. பெஸ்ட் விஷஸ்.